ஐஎல்டிஎஸ் இஸ் நாட் அன் ஈஸி எக்ஸாம் டு கிராக். ஒரு ஜஸ்ட் another இங்கிலீஷ் எக்ஸாம் கிடையாது. நான் பிறந்ததுல இருந்தே இங்கிலீஷ் மீடியம் லாங்குவேஜ் தான் படிச்சேன். என்னால வந்து கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டா இல்ல. இப்ப இந்தியால ஒரு பிரீமியர் இன்ஸ்டிடியூட்ல if you pay 10 lakh and study அதே மாதிரி ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் வெளிநாட்டுல உங்களுக்கு ஒரு 30 லட்சத்துல கிடைச்சதுன்னா இப்ப the gap has been shortened. பேண்ட் ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து மினிமம் என்ன வச்சிருக்காங்க? முன்னாடி வந்து 6.5 இருந்துச்சு. ரெண்டு எக்ஸாம்ஸ் உண்டு IELTS அகாடமிக், IELTS ஜெனரல். IELTS academic பாத்தீங்கன்னா 2012 எல்லாம் the requirement was band 6. That was overall band 6 needed to go and study abroad. So இப்போ நீங்க சொன்னீங்க இப்போ கனடால வந்து requirements அதிகமா இருக்கு அப்படினு சொல்லிட்டு. So இப்போ வர ஸ்டூடண்ட்ஸ் வந்து இப்போ கனடாக்கு ஆஸ்திரேலியாவுக்கு preparation time வந்து is it the same or is it different? We recommend the students to prepare at least for 6 to 8 weeks. That is the recommended time. But please don't go beyond 3 months. Hi Sindhu, how are you? Hi Raghulan, all good. How are you? Thank you. I'm good, thanks. So நீங்க வந்து ப்ராப்பர் சென்னை இல்ல? ஆமா, சென்னை. Just born in திருநெல்வேலி, but எல்லாம் சென்னை தான். Raised, studied, married to everything is Chennai. Okay, very good, very good. So நானும் சென்னை தான் originally. Okay. I mean native Trichy, அதுக்கப்புறம் சென்னை. And so yeah, that's good. And so I see you as an entrepreneur. So நீங்க என்ன பண்றீங்க? உங்களோட ப்ரொஃபைல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் வந்து predominantly English language training spaceல இருக்கேன். Okay. அதுல பாத்தீங்கன்னா we have this வெளிநாட்டுல படிக்க போறதுக்கும் இமிகிரேஷன் வாங்குறதுக்கும் there is one mandatory exam. அதாவது நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ஒரு எக்ஸாம் கண்டிப்பா எழுதியே ஆகணும், which is IELTS. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மாதிரி கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா PTEன்ற ஒரு எக்ஸாமோட ஸ்கோர்ஸும் அக்செப்ட் பண்ணுவாங்க. இந்த இண்டஸ்ட்ரியில ஐ ஹவ் பீன் ட்ரைனிங் பீப்புள் ஃபார் 10+ years now. 2012ல இருந்து நான் இதை பண்றேன். So I started off as a freelancer. அதுக்கப்புறம் slowly I got trainers under me and now we have moved on to, we have grown into a company where we also have our LMS, explanatory, self-learn videos, as many practice tests, homegrown content, etc. Corporate training பண்றோம். Like we have been getting requests from corporates like in the corporate communication. See, ஒரு technically sound person who can write code really well, who is extraordinary in his performance, but அவர் என்ன பண்ணிருக்காருன்றது இங்கிலீஷ்ல சரியா சொல்ல வராது. கரெக்ட். அந்த ஒரு ஹேண்டிகேப்பை ஃபில் பண்றது வந்து ரொம்ப தேவைன்ற புரிதலே ஒரு 5-6 வருஷமா தான் கார்ப்பரேட்ஸ் வந்திருக்கு. இவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ற எம்ப்ளாயி வந்து ஒரு யூஎஸ்ல ஒரு கிளையண்ட் வந்து நான் இதை தான் பண்ணிருக்கேன் அப்படின்றத ஒரு இந்தியன் கிளையண்டால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சோ அந்த கேப்பை ஃபில் பண்றது வந்து அந்த stream வந்து it has been growing like anything for us. Okay. So அந்த இதுலயும் இருக்கும் and also campus to corporate like institutions வந்து இந்த soft skills training, etiquette training and IELTS training. But எங்களோட space predominantly IELTS. அதை சுத்தி IELTS நடத்தணும்னா அதுக்கு கொஞ்சம் கிராமர் வேணும். IELTS is not an easy exam to crack. ஒரு just another இங்கிலீஷ் எக்ஸாம் கிடையாது. நான் பிறந்ததுல இருந்தே இங்கிலீஷ் மீடியம் லாங்குவேஜ் தான் படிச்சேன். என்னால வந்து கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டா இல்ல. See what IELTS expects a standard towards giving you a band 6 or 7 நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு ஈஸி கிடையாது. சோ அங்கதான் எங்களோட எக்ஸ்பர்டீஸ் வருது. எப்படி ட்ரெயின் பண்றோம்ன்றது. ஓகே, வெரி குட், வெரி குட். ஸோ இப்போ நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி வந்து கார்பரேட்ஸ்க்கும் பண்றோம், அதே சமயத்தில் ஹையர் ஸ்டடீஸ்க்கும் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ஹையர் ஸ்டடீஸ் வந்து ஸ்டூடெண்ட் தான் 2008ல. ஸோ இப்போ கம்பேர் பண்ணுறப்ப இப்போ வந்து ஹவு இஸ் அ மார்க்கெட், லைக் எந்த கண்ட்ரீஸ் வந்து பீப்புள் ஆர் ப்ரிஃபரிங் அண்ட் ஹவு இஸ் அ மார்க்கெட்? அப்போ 2008 to now வந்து we have been only witnessing a spike. வருஷம் பீப்புள் எவ்வளவு வெளியில போகணும்னு விருப்பப்படுறது. அந்த கோவிட் டைம்ல ஆப்வியஸ்லி டிப் இருந்தது since international borders were closed. பட் நீங்க என்ன அப்படின்னா 2002ல once it was open, அந்த pent up demand எல்லாம் பயங்கரமா வந்து we have seen a tremendous spike in 2003, 2004 and வந்து 2026ல எழுதுற பசங்க வரைக்கும் இப்ப IELTS ட்ரைனிங் வராங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கு. சோ we have only been witnessing a spike or வந்து நிறைய பேர் வெளியில போகணும்னு ஆசைப்படுறது அதிகமா தான் ஆகியிருக்கு over the last 10-15 years. அது ஒண்ணு. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு காரணம் I find that over 10-15 years most of them have which is a very good sign, positively moved from their middle class to an upper middle class. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸா வெளியில போகணும்னு ஆசைப்படுவாங்க முக்காவாசி. ஏன்னா இது எக்ஸாம் ஃபீஸ்ல இருந்து அதுக்கப்புறம் அங்க ஸ்டடீஸ் படிக்கிறது எல்லாமே இட் இன்வால்வ்ஸ் a good amount of money. பட் நம்ம இந்தியாலே இப்போ வந்து ஒரு நல்ல பிரீமியம் இன்ஸ்டிடியூட்ல படிக்கணும்னா you'll have to spend a good amount of money. முன்னாடி பாத்தீங்கன்னா கேப் நிறைய இருக்கு. இப்போ இந்தியால ஒரு பிரீமியர் இன்ஸ்டிடியூட்ல if you pay 10 lakh and study அதே மாதிரி ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் வெளிநாட்டுல உங்களுக்கு ஒரு 30 லட்சத்துல கிடைச்சதுன்னா இப்ப the gap has been shortened, like it is very minimal now. இப்ப அதே கோர்ஸ் இந்தியால 25 லட்சத்துக்கு பண்ணுவீங்க, வெளியில 30 லட்சத்துல பண்ணுவீங்கன்ற மாதிரி இருக்கு. And the banks have also been offering loans, education loans ன்றதால people would definitely want to venture out, explore new options. இந்த ட்ரெண்ட் இன்க்ரீஸ் தான் இருக்கு. அண்ட் கோயிங் பை மார்க்கெட் ஸ்டடி as well, அடுத்த 10 வருஷத்துல ட்ரெமெண்டஸா இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் we will be surpassing China as the country from where
most number of students will be studying abroad. ஓகே. ஈவன் ஆஸ்திரேலியால நீங்க பார்த்தீங்கன்னா வந்து வி ஆர் ரேங்க்ட் அகைன்ஸ்ட் சைனா பார்த்தீங்கன்னா வி லைக் நம்பர் 2 நம்பர் Yes. ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்றது. இட்ஸ் மல்டி பில்லியன் டாலர் மார்க்கெட். ஸோ இப்போ நீங்க வந்து என்னென்ன கண்ட்ரீஸ்க்கு வந்து யூ ஆர் ஆஃபரிங் ட்ரைனிங்ஸ்? நம்மள்ட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் their preferred countries is number 1 is always Canada. Second is Australia. இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா UK போவாங்க. UK. ஓகே. And in USA also, earlier it was only TOEFL that was the accepted score for English. கரெக்ட். ஆமா. Last few years IELTS more than 70% of universities வந்து accept பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. So USA it is like one exam that fits all மாதிரி ஆயிடுது. ஓகே. US ஓகே. போனா TOEFL எழுதணும் இல்ல. அதே மாதிரி முன்னாடி ஆஸ்திரேலியால the preferred one was PTE-ன்ற ஒரு டெஸ்ட் இருக்கு. Pearson ஆமா. test of English. ஆமா. அது வந்து it was a computer based testனால people preferred, IT people எல்லாம் preferred இருந்தாங்க. ம். Across the globe, but always the number 1 preference in the last 5 years has been Canada, to move to Canada. ஓகே. And the யுஎஸ் second, விடயா? US யுஎஸ் ஓட, விட. yes. US ஓட கனடா போகணும் ஆசைப்படுறாங்க. ஏன்னா அங்க இமிகிரேஷன் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி. கரெக்ட். ஆஸ்திரேலியா அண்ட் கனடால போயிட்டு படிச்சுட்டு 2 வருஷம் வேலை பார்த்துட்டு இமிகிரேஷன் வாங்குறது இஸ் மச் ஈஸியர் than to get an immigration in USA. So ஓகே. இந்த காரணத்தினால கனடா போக விருப்பப்படுவாங்க. ஓகே, ஃபைன். அண்ட் கனடா போறவங்க பாத்தீங்கன்னா அண்ட் செக்டார்ஸ் ஆர் ஆல்சோ வேரியட். லைக் வந்து முன்னாடி வந்து ஃபைனான்ஸ் படிச்சவங்க தான் கனடா போறதா இருந்தது. இப்ப ஐடி ரிலேட்டட் பீப்புள் அண்ட் நர்சஸ் டு a large extent கனடா ஓகே. போறதுக்கு விருப்பப்படுறாங்க. ஓகே. அண்ட் நீங்க வந்து இப்போ வெறும் இந்த இங்கிலீஷ் டெஸ்ட் இது மட்டும் தான் உங்களோட சர்வீசஸா இல்ல வந்து நீங்க மைக்ரேஷன் கன்சல்டிங் அது மத்ததும் பண்றீங்களா? We are tied up with few vendors, ஓகே. partners. We don't do it directly, but we have reliable partners doing it for us for a long time now. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இந்த டெஸ்ட்ஸ் நீங்க சொன்னீங்க. ஸோ இந்த டெஸ்ட்டோட வேலிடிட்டி எவ்வளோ அண்ட் ஹவு மச் பீப்புள் நீட் டு ஹவு லாங் தே நீட் டு கெட் ட்ரெயின்டு அண்ட் ஃபீஸ் எவ்வளோ? ஸோ இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த டெஸ்ட் வந்து வேலிடிட்டி ஸ்கோர் வேலிடிட்டி is 2 years. ஓகே. இது வந்து ஃபீஸ் வந்து கரண்ட்லி 17,000 பிளஸ் ஆகுது IELTS-க்கு. அண்ட் IELTS ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு IELTS UKVI-ன்னு ஒன்னு இருக்கு. that is a few bucks extra. இது ஸ்கோர் நான் சொன்னாம 2 வருஷம் வேலிட்ன்றதுனால ஒரு 2026 இன்டேக்ல இருக்க பையன் வந்து 2024 he should have these scores ready. So he has to start practicing from at least ஒரு 3 செமஸ்டர் முன்னாடில இருந்து பிராக்டிஸ் பண்ற மாதிரி வெச்சுக்கணும். So அந்த இந்த 4th semester if he is wanting to join a college at the end of his 8th semester, we recommend him to take the training by the 5th semester, give the exam by the 6th semester. Okay. And submit by the end of the 6th semester. அப்பதான் அந்த யூனிவர்சிட்டிஸ்ல இந்த அட்மிஷன்ஸ் முடியறதுக்கு முன்னாடி அவனுக்கு விருப்பப்பட்ட அந்த ஸ்டூடெண்ட் விருப்பப்பட்ட இதுக்கு கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ட்ரைனிங்ல பாத்தீங்கன்னா we offer, as I mentioned already, நம்மள்ட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இது yet another இங்கிலீஷ் ட்ரைனிங்ன்ற இதுல வரவங்க தான் ஜாஸ்தி. சோ வரும்போதே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 3 அட்டெம்ப்ட் அடிச்சிட்டேன் 4 அட்டெம்ப்ட் அடிச்சிட்டேன் வரவங்க தான் ஜாஸ்தி. ஓகே. ஒரு பட் ஆனா வந்து நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு ஈஸியான எக்ஸாம் IELTS கிடையாது. மெயின்லி இதுல வந்து 4 மாடியூல்ஸ் இருக்கு. ரீடிங், லிசனிங், ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங். we have found people doing really well in listening and speaking. அதுக்கு வந்து அவ்வளவா எங்களோட சப்போர்ட் தேவைப்படுறது இல்லை. நாங்க என்னென்னு சொன்னா போறோம். ரைட்டிங் அண்ட் ரீடிங் இஸ் வேர் அவர் எக்ஸ்பர்டீஸ் கம்ஸ். ரைட்டிங்ல we have devised like methodology. அதாவது எங்களோட ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா மாதிரி ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. பேண்ட் 9ல நீ இதெல்லாம் பண்ணினாலே உங்களுக்கு பேண்ட் 9ல அவுட் ஆஃப் 6 இஸ் அஷ்யூர்ட். அதுக்கப்புறம் டாப் இட் அப் வித் யுவர் ஓன் இமேஜினேஷன் அண்ட் அங்க போய் ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம எக்ஸாம் அந்த ஃபியர் இல்லாம இஃப் யூ ஹேப்பன் டு டூ வெல் யூ ஆர் அஷ்யூர்ட் ஆஃப் a band 7. So what we adopt band requirements வந்து மினிமம் என்ன வச்சிருக்காங்க? முன்னாடி வந்து 6.5 இருந்துச்சு. ரெண்டு எக்ஸாம்ஸ் உண்டு IELTS-ல. IELTS academic, IELTS general. IELTS academic பாத்தீங்கன்னா 2012 எல்லாம் the requirement was band 6. That was overall band 6 needed to go and study abroad. Then they moved to individual band 6. Okay. Then they slowly increased it to 6.5. Now we want somewhere between 6.5 and 7. 6.5 கிடைச்சாலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல யூனிவர்சிட்டிஸ் கிடைச்சிருது. அது ஒண்ணு. ஆனா ஜெனரல் பாத்தீங்கன்னா they'll have to score more. 8-7 ன்னு சொல்லுவோம். லிசனிங்ல 8 எடுக்கணும். மத்த 3 மாடியூல்ஸையும் 7 எடுக்க வேண்டியிருக்கும். ஓகே. அண்ட் இப்போ நீங்க வந்து யூனிவர்சிட்டிஸ் நல்ல யூனிவர்சிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இஸ் தேர் அ காம்படிஷன் ஆர் லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் சீட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல பிகாஸ் ஏன்னா நான் ஆன்ஷோர் வரதுக்கு முன்னாடியும் வந்து எனக்கு இந்த மாதிரி நிறைய சொன்னாங்க, அந்த யூனிவர்சிட்டி கஷ்டம், இந்த யூனிவர்சிட்டி கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்க ஆன்ஷோர் வந்ததுக்கு அப்புறம் தெரியுது தே ஆல்வேஸ் ஹேவ் எம்டி சீட்ஸ். யூனிவர்சிட்டிஸ்ல வந்து இந்த கோட்டாஸ் வந்து இருக்கும் அப்படின்றது வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எனக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்டா. ஸோ இப்போ வந்து இஸ் இட் ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்குறாங்களா? இல்ல ஆக்சுவலி தெர் இஸ் ரியல் டிமாண்ட் ஃபார் சம் யூனிவர்சிட்டிஸ் வந்து தெர் இஸ் ஆல்வேஸ் காம்படிஷன், பீப்புள் கெட் ரிஜெக்டட் அந்த மாதிரி? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அப்போ வந்து ரொம்ப சொன்னாலும்
நாங்க அப்ளை பண்ணது RMIT, ஐ திங்க் டீக்கன், அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் wollongong, யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி, 4 யூனிவர்சிட்டி வச்சு 4 யூனிவர்சிட்டிலயும் கிடைச்சிச்சு. ஆனா அவங்க வந்து ரொம்ப சொன்னாங்க, இந்த மாதிரி இது கிடைக்கிறது கஷ்டம், இது கிடைக்கிறது கஷ்டம் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஹவு இஸ் இட் ஆக்சுவலி ரியலி, வாட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங்? ரியலின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி போனது வந்து ஐடி, ஃபைனான்ஸ், ஹெல்த் கேர் மட்டும் போயிட்டு இருந்தாங்க. அப்போ the trend was like there were as many seats, as many universities offering that. பட் இப்போ வந்து பிக் அண்ட் சூஸ் பண்ணி வெரி ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ்க்கு போற ஆட்கள் ஜாஸ்தியா போயிட்டாங்க. இப்போ ஒரு க்ளோஸ் டு 20% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் லைக் வந்து எனக்கு யூஏஇல போய் எனக்கு ஃபுட்பால் ரிலேட்டட் இந்த கோர்ஸ் தான் படிக்கணும், ஆர் வந்து ஹெல்த் கேர்ல எனக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்ல இந்த ஸ்பெசிபிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் மாதிரி தான் படிக்கணும். இந்த மாதிரி கோர்சஸ்க்கு ஸ்டில் லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு. But வந்து is IELTS going to be the only deciding factor whether the student is going to get the இது கிடையாது. IELTS மட்டும் பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டூடெண்ட் கிடைக்க போறதா இல்லையான்றது கிடையாது. பட் திஸ் பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணி சீக்கிரமா ஸ்கோர் சப்மிட் பண்ணிட்டா உங்களுக்கு அந்த அந்த வெயிட் லிஸ்ட்க்கு போறது அந்த இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணலாம். கரெக்ட், யூ ஆர் ரைட். ஓகே, புரியுது. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ கனடாவில் வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ கனடாவுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு ப்ரிப்பரேஷன் டைம் வந்து இஸ் இட் த சேம் ஆர் இஸ் இட் டிஃப்ரெண்ட் across the board? It is the same. It is the same. See, because end of the day, it is one exam IELTS or it's going to be PTE. We recommend the students to prepare at least for 6 to 8 weeks. That is the recommended time. But please don't go beyond 3 months. See, this is a language exam which demands consistency. The science or maths மாதிரி ஒரு ஃபார்முலா சொல்யூஷன் சொல்லி கொடுத்துட்டோம் திருப்பி பண்ணா வந்துடும் கிடையாது. கரெக்ட். இது கன்சிஸ்டன்டா ஒரு எஸ்ஸே வந்து ஒரு 20 எஸ்ஸே எழுதி முடிச்ச ரெண்டாவது நாள் அதே கையோட போய் எழுதுனா உங்க இமேஜினேஷன் எல்லாம் ரொம்ப நல்லா வரும். லைக் அது வந்து as if you keep prolonging at the same time 4 வாரத்துல படிச்சுட்டு போய் எழுதுறேனான்னு கேட்டா வரும். அந்த மாதிரி பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் உண்டு, நிறைய டாக்டர்ஸ் அந்த மாதிரி கிளியர் பண்ணவங்க உண்டு, MBBS MD டாக்டர்ஸ்லாம். பட் we recommend 6 to 8 weeks of practice for sure, and please don't prolong it beyond 3 months. It's of no use. ஓகே, ஓகே. அண்ட் நீங்க ஆக்சுவலி இன்னொன்று சொன்னீங்க, இப்போ வந்து ஸ்பீக்கிங் வந்து பீப்புள் ஆர் டூயிங் இட் மச் பெட்டர் கம்பேர்ட் டு ரைட்டிங் அண்ட் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு. 2008 நான் வந்தப்போ வந்து ஐ ஃபைண்ட் லாட் ஆஃப் பீப்புள் வந்து எனக்கு வந்து ஐ ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிபிஓல இருந்ததுனால ஸ்பீக்கிங் வாஸ்ன்ட் தட் ஹார்ட். பட் தெர் வாஸ் லைக் பீப்புள் ஆல்வேஸ் ஹேட் லைக் அப்போ வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் திங். பீப்புள் அதில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இப்போ லைக் ஹவு கம் த ஸ்விட்ச் ஹேப்பன் லைக் வித் இன் திஸ் இயர்ஸ்? See, speaking I'm talking only with respect to IELTS. Okay. See, with respect to IELTS alone பாத்தீங்கன்னா ஸ்பீக்கிங் மட்டும் still remains the same. Like அதே வந்து part 1, part 2, part 3 ன்னு சொல்லுவோம். Part 1 is going to be an introduction where we are going to train the student on. It is going to be basic introduction. நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணீங்க அந்த மாதிரி. And second is what we call as a cue card topic, and the topic is going to be very generic. உங்களுக்கு வந்து உங்ககிட்ட ஒரு பெட் இருக்கா, or வந்து did you go on a what is the journey that you remember அப்படிங்கிற மாதிரி questions தான் வரப்போகுது. So speaking I would say relatively easy in IELTS, so students are able to clear IELTS. Okay. Speaking IELTS வந்து கொஞ்சம் ஈஸியரா இருக்கு. Okay, the bank வாங்குறது easy, but at standards with respect to writing and reading வந்து have been raised exponentially, honestly. Okay. ரைட்டிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வந்து முன்னாடி இந்த ஸ்டூடெண்ட் வந்து நாங்க ப்ரீ அசஸ் பண்ணும்போது இவரால் 6 எடுக்க முடியும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் வந்து இப்ப 5 லெவல்ல தான் இருக்குன்ற மாதிரி இருக்கு. So writing expectations வந்து ரொம்ப ஹையா இருக்கு. But in general, since we are also into spoken communication, written communication எல்லாம் அந்த ட்ரைனிங்கும் பண்றதுனால yes, we do see a trend in people doing speaking really well, not writing. அதுமே ஸ்பீக்கிங் நீங்க கிராமட்டிக்கலி ரைட் சென்டென்சஸ் அப்படிலாம் போடுவாங்களான்னு கேட்டா தெரியாது. பட் அவங்க பேசுறது நமக்கு புரியும். முன்னாடி அது வந்து அந்த கம்யூனிகேஷனே புரியாது, என்ன சொல்ல வராங்கன்றதே புரியாது. இப்போ that has, and also accent has somewhat neutralized. முன்னாடி ரொம்ப நமக்கு தமிழ் ஆக்சென்ட் ஒரு மலையாளி ஆக்சென்ட் மாதிரி வருது வந்து நாங்க இப்ப வர ட்ரெண்ட்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஆக்சென்ட் நியூட்ரலைஸ்ட் ஒரு இந்தியன் ஆக்சென்ட் ஒரு நியூட்ரல் ஆக்சென்ட் கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் தி குட் திங் அபவுட் IELTS இஸ் ஆக்சென்ட் டசன்ட் மேட்டர். ஓகே, அது ஒண்ணு. நீங்க வந்து ரொம்ப சிரமப்பட்டு நான் அமெரிக்கன் ஆக்சென்ட் பேசுறேன், ஆஸ்திரேலியன் ஆக்சென்ட் பேசுறேன், UK ஆக்சென்ட் பேசுறேன்னா இது பண்ணவே வேண்டாம். நீங்க நேட்டிவா உங்களுக்கு என்ன ஆக்சென்ட் வருமோ அதை பேசலாம். அட் தி சேம் டைம் தி அதர் பர்சன் ஹஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் primarily. Okay, right. It's overall கேட்டிங்கன்னா yes, English trend improve ஆயிருக்கு. That has got to do with more of IT exposure. Okay. And your social media exposure, it has to be given a good weightage. Okay. And இன்னொன்று என்னன்னா, இப்போ let's say இப்போ someone is doing this exam and the validity வந்து 2 years ன்னு சொல்றீங்க. And I've been there, done that. So 2 years actually வந்து பார்த்தீங்கன்னா minimum requirement வந்து 1.5 years to 2 years கோர்ஸ் நம்ம படிக்கணும் PR eligibilityக்கு. ஸோ நம்ம அந்த 2 years முடிச்சு வரப்போ கரெக்டாக அது எக்ஸ்பயர் ஆகிடும். ஸோ the students have to do it again.
அண்ட் எனக்கு என்ன ஒரு 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 கோவம் அந்த டைம்ல இருக்கும் அப்படின்னா வந்து ஐ கிளியர் இட் போத் டைம்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைமே கிளியர் பண்ணிட்டேன் லக்கிலி. பட் என் கூட வந்து நிறைய என் கூட படிச்ச சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி வந்து தே ஃபைண்ட் இட் வெரி ஹார்ட் டு கிளியர் இட் ஆன்ஷோர்ல வந்து ஐஎல்ஸ் திரும்ப கிளியர் பண்றது தே ஃபைண்ட் இட் வெரி ஹார்ட், சம்டைம்ஸ் தே கோ பேக். அண்ட் இந்தியன்ஸும் நீங்க பாத்தீங்கன்னா வந்து நிறைய அட்டம்ப்ட்ஸ் வைப்பாங்க. எனக்கு என்ன ஒண்ணுன்னா லைக் சம்ஒன் ஹூ ஹஸ் காட் லைக் அரௌண்ட் ஒரு 12 years ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் வந்து மீடியம் வந்து இங்கிலீஷ்ல பண்றாங்க. அதுக்கப்புறம் 4 years ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி பண்றாங்க, அங்கேயும் வந்து மீடியம் இங்கிலீஷ் தான். பிளஸ் தே டூ அ ட்ரைனிங். அதுக்கப்புறம் 2 years ஆன் ஷோர்ல வந்து தே ஆர் ஸ்பீக்கிங் டு நேட்டிவ் பீப்புள் ஆன் அ டெய்லி பேசிஸ். இங்கிலீஷ் பேசுறாங்க. பேசினதுக்கு அப்புறமும் வை தெர் இஸ் அ ரெக்யர்மெண்ட் தட் பீப்புள் ஹேவ் டு டூ தி எக்ஸாம் அகைன். எதுக்கு திரும்ப அந்த எக்ஸாம் 2 years கழிச்சு வாட் இஸ் அ நீட் ஃபார் இட்? See, it is between IELTS academic and IELTS general. First வந்து நீங்க ஹையர் எஜுகேஷன் போறதுக்காக வேண்டி IELTS academic எழுதுறீங்க. See, there is a slight difference between academic and general also. Academicல வந்து ரைட்டிங்ல சேஞ்சஸ் இருக்கும். ரைட்டிங்ல டாஸ்க் 1 will be describing an image. இங்க ஜெனரல் த ரைட்டிங் டாஸ்க் 1 will be write a letter. முக்காவாசி நேரம் ஃபார்மல் லெட்டர் எழுத சொல்லுவாங்க. வெரி ரேர்லி இட் இஸ் இன்ஃபார்மல் லெட்டர். அண்ட் IELTSல வந்து அகாடமிக்ல ரீடிங் will be very tough. அதாவது உங்களுக்கு வந்து நீங்க அங்க போய் அந்த யூனிவர்சிட்டியில படிக்க போறீங்கன்னா your books are all going to be in English. அந்த லெவல் உங்களுக்கு புரியும் இல்ல, அந்த இங்கிலீஷ் புரியதான்னு செக் பண்றதா உங்களோட ரீடிங். ரீடிங்ன்றது நம்ம ரீடிங் காம்ப்ரஹென்ஷன், that's what I mean about. Like அந்த ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் will be very tough in IELTS academic. Comparatively it will be easier in IELTS general. Okay. பட் நீங்க சொல்றது வந்து எப்படின்னா 2 வருஷம் கழிச்சு திருப்பியே எழுத சொல்றாங்க. நீ இங்கிலீஷ் எழுத வந்துட்டு தானே நான் ஹையர் எஜுகேஷன் அங்க வந்திருக்கேன், 2 வருஷம் படிச்சு முடிச்சிட்டேன். திருப்பி they ask me to write IELTS general if I try for immigration in the same country. See, that is purely dependent on the policy of the country, so I don't think I can comment on that. Okay, no worries. Actually இது என்னன்னா நான் இன்னொரு வீடியோல நான் சொல்லியிருந்தேன். நான் ஆக்சுவலி யூடியூபர், ஸோ நான் இன்னொரு வீடியோல சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து இது ஆக்சுவலி வந்து எப்படின்னா இட்ஸ் அ multi-billion dollar industry. So people, you know, they like 40 billion ஆஸ்திரேலியா மட்டுமே. ஆஸ்திரேலியா இஸ் கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா கனடா யூஎஸ்லாம் வந்து they are like pioneers to Australia. ஆஸ்திரேலியா அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து காப்பி பண்ணவங்க தான் இவங்க. ஸோ இவங்களே 40 billion, யூ கேன் இமேஜின் ஹவு பிக் தே வுட் ஹவ் பீன். அண்ட் ஆக்சுவலி வந்து இட்ஸ் லைக் பிரைமரி டியூஷன் ஃபீஸ் கால்குலேஷன் மட்டும் தான் அவங்க சொல்றாங்க. பட் இது தவிர வந்து இந்த லேபர் மார்க்கெட் அவங்க எடுத்துக்கிறதா இருக்கட்டும், ஏன்னா தேர் பேயிங் ஃபார் சீப்பர் லேபர். கம்பேரிட்டிவ்லி வந்து இப்போ ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட்டோ சைனீஸ் ஸ்டூடெண்ட்டோ இங்க வந்து ஒரு வேலை செய்யறதுக்கும் 20 hours per week வேலை செய்யறதுக்கும் அது நேட்டிவ் வேலை செய்யறதுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டபுள் தி காஸ்ட் இருக்கும். ஸோ அப்போ வந்து தே ஆர் ஆல்சோ கெட்டிங் சீப்பர் லேபர் அண்ட் ஆல்சோ தே பேயிங் டாக்ஸஸ் இஸ் போல். அந்த ஏர்னிங்ஸ்ல தே ஆல்சோ பேயிங் டாக்ஸஸ். ஏன்னா இஃப் இட் இஸ் மோர் தென் 40,000 per year அப்படின்னா தேல் ஹேவ் டு பே டாக்ஸஸ். ஸோ அப்போ வந்து தேர் கெட்டிங் அடிஷனல் ரெவென்யூ, ஆலட் சர்வீசஸ், நிறைய விஷயம் நடக்குது. அண்ட் இருந்தும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிமிடேஷன் மாதிரி ஒன்று வச்சுட்டு தே டோன்ட் வாண்ட் டு கிவ் த டிக்கெட்ஸ் டு எவ்ரி ஒன். இப்போ ஒரு 1,00,000 பேர் வராங்கன்னா 1,00,000 பேருக்கும் வந்து பிஆர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க இல்ல. தே யூஸ் திஸ் அஸ் அ சார்ட் ஆஃப் லைக் ஒரு ஃபைனல் செக். ஓகே, வி வாண்ட் டு கிவ் 10,000 seats now. ஓகே, லெட்ஸ் ஃபெயில் few people அப்படின்ற மாதிரி. Because that is what I used to think, you know, from a regular student perspective இருந்து வரப்ப எனக்கு அந்த ஒரு சின்ன கோவம் இருக்கும். அந்த ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் போயிட்டாங்க, அவங்களால ஸ்டே பண்ண முடியல, பாஸ் பண்ண முடியல. So is it real or is it like my imagination or இந்த சினாரியோ நாங்க ஹெல்த் கேர்ல நிறைய பாத்துறோம், நர்சஸ்க்கு பாத்துறோம். ஓ ஓகே. நர்சஸ்க்கு நிறைய கனடால பாத்துறோம். கனடால வேலைக்கு போறேன்னு போவாங்க. இப்போ நடுவில் என்னன்னா ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து கண்டிப்பா IELTS அகாடமிக் தான் எழுதணும். ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் அலோன், நர்ஸ், டாக்டர், பிசியோதெரபிஸ்ட் யாரா இருந்தாலும். பட் வந்து நல்ல ஒரு 5-6 வருஷம் முன்னாடி வந்த ட்ரெண்ட் வந்து IELTS ஜெனரல் எழுதி நீங்க போயிடலாம், அது கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு சொல்லி எழுதி அங்க போயிட்டு நீங்க நர்சிங் ரிலேட்டட் ஸ்டடிஸ் படிக்கணும், அகாடமிக் திருப்பி எழுதணும், IELTS அகாடமிக். அங்க the score they expect is much higher. Okay. So அது கண்டிப்பா அது பண்ண முடியாம அந்த ஃபைனலா they need some registration to be done. அது பண்ண முடியாம திருப்பி வந்த நர்சஸ் ஜாஸ்தி. Nursing communities is a little affected by this policy for sure. மத்த people அவ்வளோ, ஏன்னா போகும்போது இந்த IT people இமிகிரேஷன் தான் முக்காசி போவாங்க டைரக்டா. See, நம்ம crowd is spread between the ages of 22 or இப்பெல்லாம் 16ல இருந்து up to 42 போவாங்க. இந்த 16ல இருந்து 26 வரைக்கும் போறது பாத்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷனுக்கு. ஓகே, அது 28 to 42 போறதுன்னா இமிகிரேஷன். மேபி லெட் மீ கட் இட் ஆஃப் லைக் 36ல இருந்து 38 வயசு வரைக்கும். சோ இந்த இமிகிரேஷன் போறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அப்ளை பண்றது இமிகிரேஷனுக்கு. சோ ஒரு எக்ஸாம் they'll have to apply for immigration. ஹையர் ஸ்டடிஸ் போறவங்கள இந்த செக்மெண்ட்டுக்கு எஸ் we have seen people coming back. ஓகே
Okay. So it's not just my imagination. Okay. Not at Good. all. ஓகே. ஸோ இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்க போயிட்டாங்க. இப்போ செகண்ட் டைம் IELTS பண்ணணும் அப்படின்னா வந்து do they still contact you and you guys do the training overseas We remote do. training? We Okay. do offer our support to them because அவங்களுக்கு இது வந்து இது வேற IELTS அகாடமிக் எழுதிட்டு போயிட்டு ஜெனரல் பண்ணோம்னா அவங்களுக்கு அந்த ரீடிங் அண்ட் ரைட்டிங் மாடியூல்ஸ்ல வந்து நாங்க திருப்பி அந்த ஓரியன்டேஷன்ல கொடுக்கணும். And we'll have to give them access to the practice test also. Okay. ஏன்னா இது லெட்டர் அது டிஸ்கிரைப் இமேஜ் கொடுத்துருப்பேன், இதுக்கு லெட்டர் ரைட்டிங். ஸோ ப்ராக்டிஸ் டெஸ்ட் as well as some orientation and we'll definitely have to offer support. Okay. We Fine. do that. ஓகே. அண்ட் மார்க் டெஸ்ட்லாம் வந்து எப்படி நீங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரெகுலரா பண்ணுவீங்களா? அந்த ஒரு ரியல் டெஸ்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ரியலிஸ்டிக்கா ஒரு சினாரியோ கொடுத்து அவங்கள பண்ண சொல்லுவீங்கல்ல? கண்டிப்பா பண்றோம். அண்ட் மெயின்லி பிடிஇக்கு நாங்க பண்றோம். நான் பார்த்த வரைக்கும் மார்க்கெட்ல வந்து we are the ones who are doing it dedicatedly for mainly for PTE. அது பிடி பண்றோம், IELTS-க்கும் பண்றோம். IELTS end of the day is like அந்த 3.5 மணி நேரம் ஒரு ஸ்டூடெண்ட்டை ப்ராக்டர்டா பண்றோம். இதே மாதிரி ஒரு ஜிமீட் கால் போட்டு ப்ராக்டர்டா அவங்க பண்றதா பண்ணலாம். இல்ல வந்து if they want to come over to our place and take the test also, it is we are more than welcome. அது வந்து மார்க் டெஸ்ட் வந்து அப் டு 3 மார்க் டெஸ்ட் பண்ண சொல்லுவோம். நிறைய பேர் மார்க் டெஸ்ட் அவாய்ட் பண்ணுவாங்க. இது மார்க் டெஸ்ட் why we ask the student to do a mock test is முதல்ல ஒரு லாங்குவேஜ் டெஸ்ட்ல 3.5 மணி நேரம் உட்கார முடியுதான்றது ஒரு பெரிய சேலஞ்ச். As I told already, ஒரு JEE என்ட்ரன்ஸோ நீட் என்ட்ரன்ஸ்ல உட்காரலாம், இதுல உட்கார்றது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் வந்து the timing also மத்தியானம் வாக்குல நடக்கிற டெஸ்ட் இது. So முதல்ல it will start with reading, then you move to listening. By the time you come to writing, you're already exhausted. Okay. So இதனால mock test plays a very important role. We simulate like an IELTS environment and ask the student, we recommend the student to take the exam for sure. At least 3 எடுக்க முடியலனாலும் 2 mock test எடுக்கணும். ஓகே. ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நான் வந்து பண்ண டைம்ல வந்து ஐ ஆல்சோ வென்ட் டு IELTS ட்ரைனிங். ஸோ அது போறப்ப வந்து இந்த மாதிரி எனக்கு அது சும்மா ஒருத்தர் தனியா சொல்லி கொடுத்தாரு, பிரைவேட்டா சொல்லி கொடுத்தாரு. அண்ட் எல்லாம் ஓகே, மார்க் டெஸ்ட்லாம் பண்ணோம், எல்லாம் ஓகே. பட் ஆனா அந்த ஆக்சுவல் எக்ஸாமுக்கு போறப்ப அங்க பாத்தீங்கன்னா நேட்டிவ் ஸ்பீக்கர் வந்திருந்தாரு. அதுல சில பேருக்கு வந்து இந்தியன் எக்ஸாமினர் மாதிரி அவங்க இருந்தாங்க, ப்ராக்டர் இருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நேட்டிவ் ஸ்பீக்கர் பேசுறப்ப சில பேருக்கு அது புரியவே இல்லை. அவங்களோட அந்த ஆக்சென்ட் வந்து புரியவே இல்லை சுத்தமா. அவங்க கேட்குற கொஸ்டினை திரும்ப கேட்டா அவங்க ரொம்ப பேனிக் ஆயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ்லாம் இருக்கு. ஸோ இப்போ எப்படி ஹவுஸ் திங்ஸ் நோ? இங்க we have Indian examiners. Okay. We have not faced a situation at all. நான் 2012 ல I've been handling classes. So I've been in this industry for the close to 12 years now. We have not faced such a situation at all. ஓகே. லைக் வந்து அந்த எக்ஸாமினர் சொல்றது புரியல, அதனால எனக்கு ஆன்சர் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் நாங்க பார்க்கல. பட் ஆக்சுவலா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா the examiner is only trying to support the student. அதாவது முன்னாடிலாம் லிசனிங் வந்து 16 ல 18 நிமிஷத்துல முடிஞ்சிடும். இப்போ வந்து ஓகே, அவங்க part 2 is what we call as cue card topic. ஒரு டாபிக்கை கொடுத்து அதை பத்தி 2 நிமிஷம் பேசுங்கிறது. அதை பேச வரலைன்னா கூட we find examiners putting some extra effort prompting the student, ஆர் வந்து இன்னும் கொஞ்சம் பேச தெரியுது, ஆர் வந்து part 3 is a discussion topic. Okay, இததான் இவர் சரியா பேசல, part 3 discussion topic will be an extension of what you spoke in part 2. இதெல்லாம் கொஞ்சம் பில்ட் பண்ண முடியுமா? So they want the student to clear the exam. So we have been finding examiners to be more supportive these days. Oh, that's good. ஓகே. ஏன்னா வந்து ஒருத்தங்க தேர் லைக் அ டெக்னிக்கல் பீப்புள், எந்த ஃபீல்டு வந்தாலும் தே கோனா பி அச்சீவிங் அண்ட் டூயிங் திங்ஸ் இன் டெக்னிக்கல். அவங்களுக்கு வந்து இது வந்து இட்ஸ் லைக் அன் அன்னெசரி ஸ்ட்ரெஸ் சம்டைம்ஸ். இன்னும் சில பேர் நிறைய தடவை எக்ஸாம் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுக்கு இது வந்து ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு டிப்ரெஷனா கூட போயிடுது. லைக் தே ஹேவ் த செல்ஃப் டவுட் இன் தெம் செல்ஃப். பிகாஸ் எனக்கு என்னன்னா ஆஸ்திரேலியா வந்ததுக்கு அப்புறம் தெரியுது, யூனோ திஸ் எக்ஸாம் இஸ் பேசிக்லி ஜஸ்ட் அ செக் பாயிண்ட், அவ்வளவுதான். இட்ஸ் லைக் தே ஹேவ் அ ப்ராசஸ், தே ஹேவ் அ செக் பாயிண்ட் அண்ட் தட் இஸ் ஓகே ஃபேர் ஃப்ரம் தேர் பாயிண்ட். பட் என்னன்னா இப்போ வந்து யோசிச்சு பாக்குறப்ப அந்த டைம் வந்து பீப்புள் கெட் செல்ஃப் டவுட் அஸ் வெல். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து நான் நல்ல டெவலப்பர், நல்ல நர்சிங்ல நல்லா பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும் பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஒரு எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து we are not actually up to the mark, it's just a language, but another people get that sort of or self doubt வருது. So you also train people and say okay how to accept rejections and how to accept failures, like அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த சிச்சுவேஷன் வராத மாதிரி நாங்க பாத்துப்போம். that is how we train, because speaking மட்டுமே நாங்க 1-to-1 மட்டும் தான் பண்ணுவோம். We never do speaking with more than one student at any point in time. One trainer to one student, that is the ratio. Okay. அந்த ஸ்பீக்கிங் வந்து ஒரே ஒரு ட்ரெயினர், அதுக்கு முன்னாடி ஸ்பீக்கிங் will be the last module that we'll be training a student, train பண்றது லாஸ்ட் மாடியூல். ஸோ முதல்ல ரீடிங், லிசனிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங்லாம் பண்ணும்போதே அந்த ட்ரெயினரோட ஒரு இது வந்துடும், ரேப்போ வந்துடும், பில்ட் ஆயிடும் ஸ்டூடெண்ட்க்கு.
ஸோ இன்னொன்னு நான் இந்த மிஸ்டேக் எல்லாம் பண்ணுவேன்னு ட்ரெயினருக்கு தெரியுன்ற ஒரு இதுவும் தெரிஞ்சிடும். ரைட்டிங்ல ரீடிங்ல பண்ணாத மிஸ்டேக் புதுசா அவங்க ஸ்பீக்கிங்ல பண்ண போறது இல்லை. ஸோ ஆஸ் வி கிவ் 1-to-1 ட்ரைனிங் வித் ஒன் ட்ரெயினர் and our trainers are all CELTA trained and they have been HODs of institutions, English department la HODs are irundhavanga and they have the experience of handling adult students. It is not like K-12 school pasanga kadayadu. நம்ம வந்து ரொம்ப அசர்ட்டிவாவும் இருக்க முடியாது, அசர்ட்டிவா இருக்கணும், அட் த சேம் டைம் ரொம்ப ஸ்கூல் பசங்க நடத்துற மாதிரி நடத்த முடியாது, அட் த சேம் டைம் லெத்தார்ஜிக்கா விடவும் முடியாது. ஓகே. சோ அந்த ஒரு நாக் வந்து எங்க ட்ரெயினர்ஸ்க்கு கண்டிப்பா உண்டு. We do it 1-to-1 and tell. So 1-to-1 பண்ணும்போது you will not bother. Okay, it is my trainer. அவங்களோட 4 வாரமா இன்டராக்ட் பண்ணிட்டேன், இவங்க என்ன தப்பெல்லாம் சுட்டி காட்டினாங்கன்னா என்னோட நல்லதுக்குன்னு புரிய ஆரம்பிச்சோம். சோ அந்த கான்பிடன்ஸோட போய் உட்காரும்போது அந்த நாங்க இது வரைக்கும் அவங்க என்ன அப்படி கேட்டாங்க, I found it embarrassing, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் பார்த்தது. ஓகே, தட்ஸ் குட். ஸோ இப்போ இந்த ட்ரைனிங்ஸ் எல்லாம் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஏஜ் குரூப் வைஸ் இருக்குன்னு வந்து ஆல்மோஸ்ட் லைக் 16 இயர்ஸ்லேருந்து 40 இயர்ஸ் வரைக்கும் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் யூ குரூப் தம் டுகெதர் இன் பேட்ச் மாதிரி வச்சுப்பீங்களா, இல்லை வந்து யூ ஜென்ரலி யூ ட்ரெயின் தம் இன் ஜென்ரல் பேட்ச் அந்த மாதிரியா எப்படி? ஹவு டு யூ ஸ்பிளிட்?